Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. எப்படி அதிமுக பாஜக என்பது உற்று நோக்கப்படுகிறதோ, ஏற்கனவே கிட்டத்தட்ட ஏறக்குறைய உறுதியாகிவிட்டதோ, மற்ற கட்சிகளுடைய நிலை என்ன என்பதான ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? உதாரணத்திற்கு தேமுதிகவோட நிலைப்பாடு என்ன? பாமகவில் தற்போதுதான் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அது இந்த கூட்டணிக்குள்ள வருமா என்பதான வினாக்களும் எழுகிறது அல்லவா? மற்ற கட்சிகளின் நிலை என்னவாக இருக்கிறது? தமிழ் மாநில காங்கிரஸ் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்புல சொல்லிட்டாங்க. இந்த மற்ற சிறு சிறு கட்சிகளுடைய நிலை என்பது என்னவாக இருக்கிறது? அதாவது ஏடிஎம்கே அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் போன நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களோட இருந்த ஒரே கட்சி தேமுதிக. அதனால அவங்க இந்த அலையன்ஸ்ல வர்றதுல எந்த விதமான பிரச்சனைகளும் பெருசா இருக்காதுன்றதா சொல்றாங்க. ஆனா என்ன அங்க ஒரே ஒரு கேள்வி எழுதுன்னா, அவங்க ராஜ்யசபா சீட் எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த முறை வந்துட்டு அதிமுக அதனை கொடுப்பதற்கான சூழல் இல்லைன்றது அதிமுக சார்பில் அது தொடர்ச்சியா சொல்லப்பட்ட ஒரு சூழலாம். தேமுதிக வந்து இந்த கூட்டணி இணையத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட்டணியில இருப்பதற்கு தான் வந்துட்டு அவர் தொடர்ச்சியா வந்து தன்னுடைய காய்கள் நடத்திட்டு இருந்தாரு. பிஜேபியோட தான் போகணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். ஆனா நேற்று நடந்த அந்த பாமகவுடைய டெவலப்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் செயல் தலைவராக மாற்றப்பட்டு தலைவராக இருந்தாலும் செயல் தலைவராக மாற்றுவதற்கான அந்த அறிவிப்பை வெளியிட்டதுக்கு பிறகு ராம்தாஸ் இந்த கூட்டணியை வந்துட்டு எப்படி பாக்குறாரு? அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வேண்டாம், ஏடிஎம்கே அலையன்ஸை மட்டும் நம்ம போலாம் அப்படின்றது தான் 2024 தேர்தல் மூலமாகவே தொடர்ச்சியா வந்து சொல்லிட்டு வந்தாங்க. ராம்தாஸ் வந்து பாமக தலைவர் நிறுவனர் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ள போகணும் அப்படின்றது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன சின்ன டிஸ்பியூட்ஸ் இருந்தது. ஆனா கடைசியில அன்புமணி ராமதாஸுடைய கை ஓங்கியதன் மூலமாக தான் அவர் பிஜேபி அலையன்ஸ்குள்ள போனாரு. இந்த ஒரு சூழல்ல பாமக உடைய தற்போதைய தலைவர் நிறுவனர் ராம்தாஸ் அவர் என்ன நினைக்கிறாரு? இந்த அலையன்ஸ்குள்ள வந்துட்டு வரலாமா வேண்டாமா அப்படின்றதும் ஒரு கேள்வியா இருக்கு. மற்றபடி மற்ற எந்த கட்சிகளும் வந்து இந்த பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இணையதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐஜேகே பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி பிஜேபி அலையன்ஸ்ல தான் இருக்காங்க. அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் இருக்காரு. தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன், அவரை பத்தி சொல்லவே வேண்டாம். அவர் ஏற்கனவே பிஜேபியோடைய மிக முக்கியமான பல்வேறு விஷயங்களை வந்துட்டு ஆதரிச்சு பேசக்கூடிய ஒரு நபர். அந்த அடிப்படையில தான் தற்போது இந்த அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பாமகவுடைய நிறுவன தலைவர் ராம்தாஸ் மட்டும் இந்த அலையன்ஸ்ல இணையறதுக்கு என்ன முடிவு எடுக்க போறான்னு பார்க்க வேண்டியது இருக்கு. மற்ற கட்சிகள்ல எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த அலையன்ஸ்ல இணையறதுக்கு. ஏன்னா திமுகவும் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ்ல இருக்காங்க. தொகுதி சார்ந்த விஷயங்களை பிரிக்கும் பொழுது அவங்களுக்கும் மற்றொரு ஒரு கட்சியை வந்து உள்ள இணைக்கும் பொழுது அவங்களுக்கும் தொகுதி சார்ந்த விஷயங்கள்ல வந்துட்டு பிரச்சனை ஏற்படும். ஒருவேளை பாமக அங்கிட்டு போச்சுது அப்படின்னா பிசிகோட நிலை வந்துட்டு அங்க கேள்விக்குறியாகும். இது போன்ற பல்வேறு விதமான இவங்கள் இருக்கு. அதனால பாமகவுடைய நிலைப்பாடு, அவருடைய ராமதாஸுடைய நிலைப்பாடு மட்டும் தற்போது உற்று நோக்கப்படுகிறது. மற்ற எந்த கட்சிகளும் இந்த அலையன்ஸ்ல இணையறதுக்கான எந்த விதமான பிரச்சனையும் பெருசா இருக்காதுன்றதான் சொல்லப்படுது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.